கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது 2026க்கான குரு பயிற்சி பலன்கள். இதை நமக்கு துல்லியமாக கணிச்சு கொடுக்க நீங்கள் குருஜி வந்திருக்காரு. வணக்கம் குருஜி. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் கூறுவது அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள். இந்த குரு பயிற்சியில் பொதுவான பலன்கள் தான் முதல்ல பார்க்கறது வழக்கம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது குரு தன்னுடைய உச்ச வீடான கடகராசியில் இருந்து கொண்டு விருச்சிக ராசியை பார்க்கிறார். 5ஆம் பார்வையாக. 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக மீன ராசியை பார்க்கிறார். எனவே இதற்குண்டான பொது பலன்களை இப்பொழுது பார்ப்போம். பொதுவாகவே கடகராசிக்கு குரு வந்தவுடன் எல்லோருக்குமே நன்மைகள் ஏற்படும். அவருடைய உச்ச வீடாக இருக்கிறபடியால் அவருக்கு வலிமை கூடும். அவருடைய நட்சத்திரம் அதில் இருக்கிறது. பூச நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை தான் பிரகஸ்பதி என்றக்கூடிய தேவகுருவாக விளங்கக்கூடிய குரு பகவானை சொல்லியிருக்கிறது ஜோதிட சாஸ்திரம். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது இந்த குரு பகவான் எல்லா மக்களுக்குமே நன்மை வாரி வழங்குவார் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. பொதுவாக மக்களுக்கு எல்லாமே நல்ல விஷயங்கள் நடக்கிறது. குரு பார்க்கக்கூடிய நன்மை என்ற வகையிலே அவர் விருச்சிக ராசியை பார்ப்பதனால் செவ்வாய் வீடாக இருக்கிறபடியால் நம் நாட்டு மக்களுக்கு விவசாயம் செழித்து நல்ல உணவு பண்டங்கள் விலை குறைந்து மழை பொழிந்து நல்லவை நடக்க இருக்கிறது. பூமி லாபம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் தொழில்களுக்காக நல்ல நிலைமை வரப்போகுது. அதில் அவங்க ரொம்ப முன்னேற்றத்தை நோக்கி செல்வார்கள். அதற்கப்புறம் மகர ராசியை பார்ப்பதால் சனி பகவானுடைய ராசியாக சொல்லப்படுவதால் நீதி நேர்மை சத்தியம் தழைத்தோங்க போகிறது. குற்றம் செய்தவர்களுக்கு உடனே தண்டனை கிடைத்துவிடும். நீதி நிலைநாட்டப்படும். சட்டத்துறை நல்ல வளர்ச்சி அடையும். இதெல்லாமே நடக்க போகுது. மக்கள் உழைப்பை நம்பி நல்ல வருமானத்தை ஈட்டி தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வார்கள். இது இல்லாமல் அந்த சனி பகவானுடைய ஆதிக்கமாக இருக்கிறபடியால் அடிமை தொழில் செய்பவர்கள், உழைப்பாளிகள், துப்புரவு தொழிலாளிகள், சுமை தூக்கும் தொழிலாளிகள், இவர்கள் எல்லாருமே அவருக்கு நன்மையான விஷயங்கள் நடக்க இருக்கிறது. நாட்டில் நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கும். நல்லவை நடக்கும், கெட்டவை அழியும். இதெல்லாமே சனி பகவானுடைய ராசியை பார்ப்பதால் நடக்க இருக்கிறது. அடுத்ததாக தன்னுடைய சொந்த வீட்டையாகிய மீனராசியை பார்வையிடுகிறார். மீனராசியை பார்வையிடும் பொழுது 9ஆம் பார்வையை பார்வையிடுகிறார். அப்பொழுது மக்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும். அரசாங்கம் நல்ல வளர்ச்சி திட்டங்களை ஏற்படுத்தி மக்களுக்கு நிறைய சலுகைகளை வாரி வழங்குவார்கள். மக்களும் சந்தோஷமாக இருப்பார்கள். தீய பழக்கங்கள் அடியோடு அழிந்துவிடும். நாட்டில் ஒற்றுமை ஏற்படும். போர் நிறுத்தம் கண்டிப்பாக ஏற்படும். படிப்படியாக போர் நிறுத்தம் குறைஞ்சிடும். இப்போ நாட்டில் சண்டை நடந்துட்டுருக்கு, அதெல்லாமே குறைஞ்சிடும். இனிமேல் மதவாதிகள் ஒன்றிணைவார்கள். ஆன்மீகத்தில் இப்போ ஒன்றிணைவார்கள். ஆன்மீகம் தழைத்தோங்கும். எல்லா மதமும் சம்மதம் என்ற நிலை ஏற்படும். அனைத்து மத நல்லிணக்கம் ஏற்படும். இதெல்லாமே இந்த குரு பயிற்சி நடக்க போகுது. இது இல்லாமல் இயற்கை பேரிடர்கள் என்று சொல்லும் பொழுது அதிகமான மழை, அதிகமான வெயில், அதிகமான தட்பவெப்பம், அதிகமான சூறை காற்று, புயல், சுனாமி எல்லாமே வர இருக்கிறது. நிலச்சரிவுகள் ஏற்படும். பூமி அதிர்வு ஏற்படும். இதெல்லாமே ஏற்படும். அதிகமான மக்கள் இழப்பும் ஏற்படும். போக்குவரத்து விஷயங்களிலுமே அனைத்து போக்குவரத்துகளிலுமே விபத்துகள் ஏற்பட்டு மக்களுடைய அழிவு நிர்ணயிக்கப்படும். எனவே எச்சரிக்கையாக இருந்து வந்தால் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த பொது பலன்களை இதுவரைக்கும் சொல்லியிருக்கிறேன். இனி அடுத்ததாக 12 ராசிகளுக்கு உண்டான பலனை பார்க்க இருக்கிறோம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம். அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான குரு பயிற்சி பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்க போதே அப்படி தானே நினைக்கிறீங்க? பயப்பட வேணாம். தனுசு ராசிக்கு
குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்த்திருந்த குரு பகவான் 8ஆம் இடமாகிய கடகத்திற்கு வருகிறார். ஆனால் அது உச்ச வீடு. இது மட்டும் ப்ளஸ் பாயிண்ட் இல்லை, இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டே சொல்கிறேன். தனுசு ராசிக்கு உங்கள் ராசி அதிபதியே குரு தான். அப்போ அவர் எப்படி கெட்டது பண்ணுவார்? கெட்ட இடத்துல வந்தால் கூட ஓரளவுக்கு கெட்டது செஞ்சு குறைச்சிப்பார், நல்லதையும் கொடுப்பார். ஏனென்றால் உங்கள் ராசி அதிபதி அவர், உங்கள் வீட்டுக்குரியவர். எப்படி நம்ம சொல்கிறோம், நம்ம ஊருக்காருப்பா இவர், நம்மளுக்கு நல்லதான் செய்வார், உதவி பண்ணு, நம்ம ஜாதிக்காருப்பா சொல்கிறோமா இல்லையா? அப்படி தான். அப்போ அந்த குருவாகப்பட்டவர் கண்டிப்பாக கெடுபலனே அவ்வளோ தரமாட்டார், அஷ்டம குருவாக வந்தாலும். அதனால் பயப்பட வேண்டாம். இருந்தாலும் அவர் அந்த ஸ்தானத்துக்கு உண்டான பலனை கொடுப்பதான் செய்வார். அப்போ அஷ்டம குரு என்ன பண்ணணும்? மௌனமாக இருப்பது நல்லது. நீங்கள் ஒன்று சொன்னால் 2 ஆகிடும். நான் அப்படி சொல்லலையே, நீ இப்படி தான்ப்பா சொன்னேன் அப்படின்னு நீங்கள் சொன்ன வார்த்தையாலே உங்களை மடக்குவாங்க. அதிகமாக நட்பு பாராட்டக்கூடாது, போய் நீங்கள் ரொம்ப இது பண்ணக்கூடாது. அவங்க ஒதுங்கி போகிறாங்களா விட்டுடணும், நீங்களே தேடி போகக்கூடாது. அது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமாக இருக்கணும். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு இருக்கும். உங்களை ஆக்டிவிட்டி தான் கண்டிப்பாக மாற்றக்கூடிய விஷயங்கள் இந்த குரு பேச்சில் வருது. உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டுன்னு இருக்கணும். உங்கள் ஃபேமிலி மட்டும் நீங்கள் பார்க்கணும். பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டிலேருந்து வராங்க, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் அப்படி பண்ணுறாங்க, வந்து கேளுங்க. அப்போ என்ன சொல்லுவீங்க? ஐயோ நான் வரமாட்டேப்பா அப்படிலாம் சொல்லாதீங்க. அப்படி சொன்னால் இன்னும் பகை அதிகமாகும். கரெக்டு தான், முக்கியமான வேலை இருக்குது எனக்கு, நாங்கள் போகணும், அப்புறமா வந்து பார்க்குறனே. இப்படி தட்டி கழிக்க வேண்டும். இது சைக்காலஜிக்கலாக சொல்லக்கூடாது. ஜோதிடம் என்பது உளவியல் சார்ந்ததும் கூட. அதனால் ஒன்று தெரிஞ்சுங்க, ஒரு ஜோசியர்கிட்ட போனீங்கன்னாக்கா அவர் நல்ல ஜோதிடராக இருந்தால், இப்போ அடியனை போல் நான் ரொம்ப அனுபவம் இருக்குது, பாரம்பரியமாக பார்த்துட்டு வரோம், பரம்பரையாக பார்த்துட்டு வரோம், தாத்தா ஜோசியர், அப்பா ஜோசியர், 3ஆவது தலைமுறை. சைக்காலஜிக்கல் தெரிஞ்சவங்க ஜோசியர் இருந்தால் இன்னும் விசேஷம். ஏன்னா வரக்கூடிய ஒரு மனநிலையை பார்த்து அவருக்கு திடமாக சொல்லி, அந்த ஜோதிடம், அதான் ஜோதிடம், திடம் சொல்லி நம்பிக்கை ஊட்டி அவரை நல்லபடியாக அனுப்பி வைப்பது தான் ஒரு நல்ல ஜோதிடருடைய கடமை. நீங்கள் பாசிட்டிவாக அதிகமாக சொல்லுங்கள், நெகட்டிவ் குறைச்சிங்க. நெகட்டிவாக அதிகமாக சொன்னால் அவர் பயந்துருவார். ஏன்டா நம்ம ஜோசியம் பார்த்தோன்னு இருக்கும். சில பேர் இந்த காலத்துலையுமே ஜோசியம் பார்த்து பயப்படுறாங்க. ஏனென்று சொன்னால் ஏதாவது சொல்லுவாரோ, நம்மளுக்கு பயத்தை சொல்லுவாரோ, நம்மளுக்கு அது இருக்குது இது இருக்குது அப்படி சொல்லுவாரோன்னு பயப்படுவாங்க. அதனாலே நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. அந்த பயத்தை போக்க வேண்டும், அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். அப்போது கண்டிப்பாக அந்த நம்ம தெரிஞ்சு நடந்துக்கணும். நம்மளுக்கு என்ன காலம் இருக்குது, நேரம் எப்படி இருக்குது, அது எப்படி நம்ம நடந்துக்கணும். அப்போ ஜோதிடர் சொல்வதை கேட்டுக்கணும். கேட்டால் தான் அதுக்கு உண்டான ஃபாலோ பண்ணி இங்கே நடக்க முடியும். அப்போ கண்டிப்பாக இந்த அஷ்டமகுரு என்ன பண்ணணுன்னு கேட்டால், கோர்ட்டு கேஸு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன் போகிற மாதிரி இருக்கும், ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி இருக்கும், கோர்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் சொல்லும் இறை பரிகாரங்கள் தான தர்மங்கள் செய்தீர்கள் ஆனால் மற்றவர்களுக்காக போவீங்க. கண்டிப்பாக போய் தான் செய்வீங்க, ஆனால் உங்களுக்காக போக மாட்டீங்க. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். உங்களுக்கு போனால் தான் கஷ்டம், மற்றவங்களுக்கு போனால் நீங்கள் தைரியமாக இருப்பீங்க, அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வந்துடுவீங்க. இது ஒரு திருப்புமுனை தானே, ஒரு மாற்றம் தானே. அப்போ எப்படி இது நடக்குது? அப்போது உண்டான பரிகாரங்கள், இறை பரிகாரங்கள், நான் சொல்லக்கூடிய தான தர்மங்களை தொடர்ந்து செய்து வந்தீர்களானால் உங்களுக்கு வர ஆபத்து வேறு ஒருத்தருக்கு போயிடும். அவருக்காக போய் நிற்பீங்க. நீங்கள் கண்டிப்பாக தான் போகிறீங்க, ஆனால் உங்களுக்காக போக மாட்டீங்க, மற்றவங்களுக்காக போவீங்க. இது ஒரு மாற்று விஷயம் தானே, நல்ல விஷயம் தானே. அப்படி தான் நடக்கும். அதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்குறேன். அப்போ கண்டிப்பாக நல்லா கேட்டுங்க, இந்த அஷ்டமகுரு காலத்தில் நீங்கள் வெளியூரில் இருந்தீங்கன்னா தப்பிச்சிங்க, வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா தப்பிச்சிங்க. ஏனென்று சொன்னால் இடம் மாறி இருந்தால் நல்லது. இப்போ நம்ம ஒருத்தருக்கு நேரம் சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காலத்துலமே சொல்லுவாங்க வழக்கமாக. இப்போ உள்ளவங்களும் பழைய ஜோதிடர்கள், அனுபவம் உள்ள ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, ஒரு 3 நாளைக்கு யார் வீட்டில் போய் தங்கிட்டு வாயப்பா, அப்படி தான் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த நேரங்காலம் சரியில்லை போது ஒரு இடம் மாற்றம், ஒரு சேஞ்சை கொடுக்கும். அந்த மனநிலையை கொண்டு போயிடுவீங்க. உங்கள் வீட்டில் இருந்தால் தான் பிரச்சனை வரும். ஐயோ கடங்காரம் வந்துடுவாங்களா, இது வந்துடுவாங்களா, நம்ம வீட்டில் புருஷன் மட்டும் சண்டை வருமா, பசங்களால் சண்டை வருமா, இப்படி தான் இருக்கும்.
நீங்கள் ஒரு 3 நாள் வெளியில் இருந்து பாருங்கள், இப்போ ஒரு சேஞ்சு கிடைக்கும். எனக்கு எந்த சொந்த பந்தமும் இல்லை, எனக்கு நட்பும் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லை, யார் வீட்லேயும் தங்க முடியாது அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போல்லாம் அப்படி தான் இடக்கு முடக்க தான் கேட்குறாங்க எல்லாருமே. அவங்களுக்கும் நான் பதில் சொல்லுவேன். அதுதான் ஒரு நல்ல ஜோதிடருக்கு உண்டான கடமை இல்லையா? அப்போ அவங்க என்ன பண்ணலாம், கடனோ உடனே வாங்கி ஒரு 2-3 நாள் வெளியூர் டூர் போயிட்டு வாங்க, அங்கே போய் ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கிட்டு வாங்க, தப்பு இல்லை. உங்களுக்கு சொந்தக்காரங்களும் இல்லை, நட்பும் இல்லை, போகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா வெளியூருக்கு போயிட்டு வாங்க, ஒரு டூர் மாதிரி போயிட்டு வாங்க. இல்லை அதுக்கே முடியாதுன்னா எல்லாரும் சேர்ந்து டூர் போடுறாங்களே ஒரு குழுவா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல நம்ம நாட்டில், ஒரு 50 பேர் பஸ்ஸில் ஒன்றா சேர்ந்து போவாங்க, அதில் போயிட்டு வாங்க. அதில் ஒரு 2 நாள் 3 நாள் கண்டிப்பாக சுற்றுலா போட்டிருப்பாங்க, ஆன்மீக சுற்றுலான்னு போட்டிருப்பாங்க. ஆனால் ஆன்மீக சுற்றுலா தான் போகணும், இன்ப சுற்றுலா போகாதீங்க. ஏன்னா உங்கள் பிரச்சனை தீரணும். நீங்கள் உங்களுக்கு தெரியாமையே அந்த கோயிலுக்கு போயிருப்பீங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். அப்போது தெரிஞ்சுப்பீங்க, ஆஹா நம்ம இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்து நல்லது நடக்குதே, அப்போ நம்ம டூரில் போயிட்டு வந்தோம், இனிமேல் நம்ம அதை வழக்கமாக வச்சுக்கலாமே நினைப்பீங்க தானே? ஆமாம் தானே? கண்டிப்பாக அதை செய்வீங்க. அது மாதிரி தான் பண்ண போகிறீங்க. அப்போது அந்த ஆன்மீக சுற்றுலா போகும்போது உங்களுக்கு உண்டான கோயிலாகவும் அதில் ஏதோ ஒன்று இருக்கும். அந்த கோயிலுக்கு போய் அந்த தெய்வத்தை பார்த்துட்டு வரும்போது கண்டிப்பாக ஒன்று நல்லது நடக்கும். இதுக்கு தான் எல்லாருமே இந்த குரூப்பில் ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருது. நம்ம தனிப்பட்ட முறையில் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். வசதி வாய்ப்புகள் உண்டவர்கள் மட்டும்தான் போக முடியும். அவங்களாலே இப்போ போக முடியல, வேலை இருக்குது, அது இருக்குது, லீவ் கிடைக்கல, இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. இது மாதிரி பண்ணிட்டு வந்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும், ஒரு சேஞ்ச் கிடைக்கும். அது இல்லாமல் உங்களுடைய 2ஆம் இடத்தையும் பார்க்குறார் அவர், குரு மகர ராசியும் பார்க்குறார். அப்போது ஓரளவுக்கு வருமானம் வரும், குடும்பத்தில் அமைதி கிடைக்கும், அன்பு அனுசரியாக ஆதரவாக இருப்பாங்க. இனிமேல் குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் சொல்கிறேன், இது மாதிரி நடக்கும். அந்த தேவைகள் சிறு சிறு தேவைகள் பூர்த்தி ஆகும். அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு அவர். அப்போது தாயாருடைய உடல்நிலை முன்னேற்றம் கிடைக்கும். தாயார் வழி சொத்து பத்து எதாக இருந்தாலும் வரும். இப்போலாம் அப்போ அந்த காலத்தில் அப்பாவுக்கு மட்டும் தான் சொத்து இருக்கும், இப்போ அப்படி கிடையாது. ஏன்னா அம்மாவும் சம்பாதிக்கிறாங்க. சில பேர் கணவனுக்கு தெரியாமல் இடம் வாங்கி போட்டிருப்பாங்க, கணவனுக்கு தெரியாமல் சில வீடு கட்டி வச்சு வாடகை விட்டுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நடக்குது, நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். அப்புறமா தான் சொல்லுவாங்க ரகசியமாக. ஏன்னா அவங்களும் சம்பாதிக்கிறாங்க இப்போ பெண்களும். அப்போ சொல்லுவாங்க, அப்போ தாயார் வழி தானே, தாய் மூலியமாகவும் சொத்து வரும். இல்லை தகப்பன் இறந்துருப்பார், அந்த சொத்து தாயாருக்கு தான் வந்து சேர்ந்துருக்கும், அப்போ அவங்க தானே கொடுக்கணும். அப்படிப்பட்ட சொத்து உங்களுக்கு வந்து சேரும். இந்த தனுசு ராசி பிறந்தவங்களுக்கு இருந்தாலும் கவனமாக இருக்கணும். யார்கிட்ட? நட்பு உறவுகிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். அதிகமாக ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. நல்லது கெட்டது மட்டும் போயிட்டு வரணும். அங்கே போனீங்கன்னா ஃபங்க்ஷனில் போனீங்கன்னா பேசாமல் போயிட்டு பேசாமல் வரணும், அவ்வளோதான். அவங்க சொல்கிறது எடுத்துக்கூடாது, நீங்களும் எதுவும் பேசக்கூடாது, அவ்வளோதான் விஷயம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். உங்கள் ராசிபதி குரு தானே, அப்போ குருக்குரிய தெய்வம் முருகப்பெருமான். நீங்கள் வணங்க வேண்டிய முக்கியமான குரு தட்சிணாமூர்த்தி வழிபட வேண்டும். சிவனுடைய அம்சம் அவர். குரு வேறு, குரு தட்சிணாமூர்த்தி வேறு. அப்போது ஒரு வியாழக்கிழமையிலே குரு தட்சிணாமூர்த்தியை காலையில் வழிபட வேண்டும், மாலையில் நவகிரகத்தை மாலையில் தான் வழிபடணும். நல்லா கேட்டுங்க. அப்போ தான் பரிகாரத்துக்கு மாலை தான் பரிகாரம், காலையில் பரிகாரம் பண்ணக்கூடாது. காலையில் சாதாரணமாக போய் கும்பிட்டு வரலாம். பரிகாரம் என்று சொல்வதானால் மாலை வேலையில் போய் செய்கிறது தான் பரிகாரம். ஏன்னா சூரியன் அஸ்தமம் போது தான் அந்த பரிகாரம் பலன் அளிக்கும். அப்போ சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், முருகப்பெருமான் வழிபட்ட கோயில் போயிட்டு வரலாம், முருகனுடைய 6 படி வீடு போயிட்டு வரலாம், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். திருச்செந்தூர் முருகப்பெருமான் வாங்கிட்டு வரலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். இதில் நீங்கள் சாப்பிடும் உணவு விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். பாஸ்போர்ட்லாம் வந்துடுச்சு, இப்போது கண்டதெல்லாம் சாப்பிட்றோம், வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை வரும், அது கவனமாக பார்த்துக்கணும். கண்ட நேரத்தில் சாப்பிடக்கூடாது, அதையும் கவனமாக பார்த்துக்கணும். வேலை விஷயமாக மாற்றம் வைத்தா கண்டிப்பாக ஏற்றுங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சேஞ்ச் வேணும்னு, இப்படி கிடைச்சுன்னா ஒன்றும் ஏற்றுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இது இல்லாமல் வியாழக்கிழமையிலே மௌனதம் இருந்து வந்தால் ரொம்ப விசேஷம். ஒரு மகான்களை இங்கே தேர்ந்தெடுத்துக்கலாம். அது சாய்பாபாவாக இருக்கலாம், ராகவேந்திரா இருக்கலாம், மகாபெரிவலாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு மகான்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து வியாழக்கிழமை தோறும் அவருக்கு விரதம் இருந்து வழிபட்டு வரலாம், இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். தான தர்மம் பார்க்கும்போது குழந்தைகளுக்கு இனிப்பு வாங்கி கொடுப்பது ரொம்ப விசேஷம். தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாக குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா சாக்லேட், ஐஸ்கிரீம் ரெண்டும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீ வாங்கி கொடுத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் திட்டுவாங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் அளவோடு வாங்கி கொடுக்க வேண்டும், தப்பு கிடையாது.
இனிப்புகள் வாங்கி கொடுக்கலாம். அப்போ குழந்தைங்க சாப்பிட்டு சந்தோஷப்படும். அந்த சந்தோஷம் உங்களுக்கு நல்லமே செய்யும். இது இல்லாமல் புத்திர பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு வழிகாட்டலாம். எனக்கு தெரிஞ்ச நல்ல ஜோசியர்கார், அவர் எனக்கு எல்லாமே சொல்லுவார், நீங்கள் போய் பாருங்கள். அவங்க போய் பார்த்துட்டு குழந்தை உற்பத்தி ஆகிட்டால் உங்களுக்கு நல்லது. இந்த கோயில் போங்க, நிறைய பேர் நடந்துருக்கு, நான் பார்த்துருக்கேன், உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு அப்படி சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச பரிகாரம் இது மாதிரி இது பண்ணுங்க அப்படின்னு இப்படி செய்யலாம். புத்திர உற்பத்திக்கு உண்டான வாய்ப்புகள் வசதிகளை அவர்களுக்கு ஆலோசனையாக வழங்கலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்லது நடக்கும். அது இல்லாமல் அனாதாசம் செஞ்சு குழந்தைங்களுக்கு உணவு, உடை, பொருள் எல்லாமே கொடுக்கலாம். உங்கள் வசதிக்கு ஏற்ப மாதம் ஒரு முறை செஞ்சு வரலாம், வாரம் முறையுமே செய்யலாம். உங்கள் வசதி வாய்ப்புகளை பொறுத்து அமையும். இதெல்லாம் பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு அஷ்டம குரு வந்தாலுமே நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்துடலாம். பார்வை பலன் நல்லாயிருக்கு. உங்கள் ராசியாதிபதியே குரு பகவான் தான், அதனால் பயப்பட வேணாம். முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். மலை மேல் உள்ள முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்கள், ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் அக்னிஸ்தலம் சொல்ல திருவண்ணாமலை, அந்த திருவண்ணாமலையில் உள்ள முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்கள். அது இல்லாமல் அடிக்கடி பூஜை பண்ணிட்டு வருவாங்க. எல்லா கோயிலும் பண்ணுவாங்க. பெரும்பாலும் முருகர் கோயிலில் அதிகமான ஓம பூஜைகள் நடத்தக்கூடிய இடத்துக்கு சென்று வரலாம். அதில் நீங்கள் கலந்துக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு குருவால் ஏற்படக்கூடிய அந்த தோஷமோ அந்த கெடுபலனோ குறைஞ்சிரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம், பொன், பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம். அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209.